சென்ற பதிவிலே நாம் மோசே குறித்து அனைத்து காரியங்களும் சில காரியங்களை பார்த்தோம். இன்றும் அதை தான் நாம் பார்க்க போகின்றோம். பாருங்கள், யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம், தேவன் 400 வருடமாக அடிமைத்தனமாய் இருந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் அழைத்து செல்வதற்காக தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு தேவன் கீழே இறங்கி வருகிறார். அப்படி வருகின்ற பொழுதுதான் தேவன் மோசையை 10,000 தூதர்களை அனுப்பி கப்ரியேல் இடத்திலே, நீ 10,000 தூதர்களுக்கு கட்டளை கொடு, நைல் நதியில் இருக்கக்கூடிய எந்த முதலைகளும் மோசையை பக்கம் வராதபடிக்கு அதனுடைய வாயை நான் அடைத்து விட்டேன். நீ 10,000 தூதர்களை அழைத்து கொண்டு மோசையை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர் என்று சொல்லி பாருங்கள். தேவன் அந்த ஆண் பிள்ளையை அவ்வளவாக பாதுகாத்து கொண்டார். சென்ற பதிவிலே மோசையோட அப்பா பேரு அம்ரான் என்றும் தாயருடைய பேரு யெகோபெத் என்றும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் வேதத்திலே யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் மாத்திரம் ஒரு லேவியுடைய குடும்பத்தாரில் ஒரு குழந்தை பிறந்தது என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். லேவியில் ஒருத்தன், லேவியில ஒருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் மோசையுடைய காரியங்களை பற்றி அவர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது அன்போ தேவன் பிதாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காலத்தில், அதாவது தேவன் தன்னுடைய திட்டத்தை 3 பங்காக பிரிக்கிறார், 3 காலகட்டமாக பிரிக்கிறார். முதல் கட்டமாக தேவன் பிதாவாக வெளிப்படுகிற நாட்களிலே ஒரு ஆண் பிள்ளையை பிறக்க வைக்கின்றார். எதற்காக அந்த ஆண் பிள்ளையை பிறக்க வைத்து அந்த ஆண் பிள்ளையை நைல் நதியில் செல்கின்ற பொழுது 10,000 தூதர்களை வைத்து ஏன் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஏன் மோசையை தேவன் கண்ணின் மணி போல ஏன் பாதுகாத்து கொண்டு வந்தார்? எதற்காக வந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக, இரட்சகனாக. அந்த காலத்திலே தேவன் திரை மறைக்கப்பட்ட தேவனாக மோசைக்குள்ள தன்னை மறைத்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு எல்லோரும் மோசையை தீர்க்கதரிசின்னு சொல்லுவார்கள். ஆனால் வேதம் மோசையை தேவன் என்று சொல்லுகிறது. பாருங்கள், யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். ஆரோன் தான் தீர்க்கதரிசி. நன்றாக இந்த வார்த்தையை கவனியுங்கள். மோசே தேவனாக நின்று கொண்டிருந்தார். அந்த மோசைக்குத்தான் ஆரோனு தீர்க்கதரிசி. பார்வோனுக்கு தேவன் யாரு? மோசே. ஆரோனுக்கு தேவன் யாரு? மோசே. இஸ்ரவேலுக்கு தேவன் யாரு? மோசே. எகிப்தியருக்கு தேவன் யாரு? மோசே. உலகத்துக்கு தேவன் யாரு? மோசே. ஏனென்றால் தேவன் அன்றைக்கு பிதாவின் உடைய ஊழியம் செய்வதற்காக மோசையை தெரிந்து கொண்டு அந்த ஆண் பிள்ளையை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு 10,000 தூதர்களை வைத்து பாதுகாத்து கொண்டு பெற்றெடுத்த தாயையை கொண்டு வந்து பால் குடிக்க வைத்து, பாருங்கள், தேவன் ஏன் மோசே அப்படியாக பாதுகாத்து கொண்டார் என்றால், மோசே அன்றைக்கு தேவன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக இரட்சகராக தேவன் அங்கே மோசையை வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனாகவும் ஆரோன் தீர்க்கதரிசி. யாருக்கு தீர்க்கதரிசி? மோசைக்குத்தான் ஆரோன் தீர்க்கதரிசி. பாருங்கள், அதே யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 16 கொஞ்சம் வாசிக்கின்றேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாருங்கள், ஆரோன் தான் அன்றைக்கு தீர்க்கதரிசி, மோசே தேவனாக நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் சாதாரண ஒரு மோசே செங்கடலை பிளக்க முடியாது. சாதாரண ஒரு மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடியாது. சாதாரண ஒரு மோசே தவளையை சிருஷ்டிக்க பண்ண முடியாது, வண்டுகளை சிருஷ்டிக்க பண்ண முடியாது, வெட்டுக்களை சிருஷ்டிக்க பண்ண முடியாது, பேன்களை சிருஷ்டிக்க பண்ண முடியாது. பாருங்கள், அம்ராம் ஜெபித்தார்,
ஐயோ கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகளாச்சே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எங்களுடைய சிறு பிள்ளைகளை அவர்கள் கழுத்துல கயிறை கட்டி பெரிய பெரிய ராட்சதமான கல்களை உருட்டி கொண்டு செல்வதற்காக இப்படிப்பட்ட கொடுமைப்படுத்துகிறார்களே. ஜாட்டையை போட்டு அடிக்கின்ற பொழுது, அந்த ஜாட்டை அடிப்பட்ட பிறகு அதிலிருந்து ரத்தம் கொட்டுகின்ற பொழுது எங்களால் பார்க்க முடியவில்லையே. நான் உலகத்தில் வாழ்வதை விட மரித்து போகலாம் என்று அம்ரான் மேல் வீட்டில் சென்று அவன் மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற நாட்களிலே மரியாளிடத்தில் எப்படி கப்ரியேல் போய் அங்கு பேசினாரோ, அதே போல பாருங்கள், அம்ரான் கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது அங்கே கப்ரியேல் நின்று கொண்டு, உனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறப்பான் என்று பாருங்கள் வெளிப்படுத்தி, மோசையை தேவனாக அன்றைக்கு தேவன் கண்ணின் மணி போல 10,000 தூதர்களை வைத்துக்கொண்டு பாதுகாத்து கொண்டு வந்து தேவன் மோசையை பாதுகாத்து கொண்டார். எதற்காக? பிதாவினுடைய ஊழியம் செய்வதற்காக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடமாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து அதே குடும்பத்திலே ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளையை தெரிந்து கொண்டு, அந்த ஆண் பிள்ளையை தேவன் 10,000 தூதர்களை வைத்துக் கொண்டு பாதுகாத்து கொண்டு வந்தார். எதற்காக? மோசையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாக்குவதற்காக. பாருங்கள், ஆரோன் தான் தீர்க்கதரிசி, மோசே தேவனாகத்தான் இருந்தார். அதனால்தான் பாருங்கள், அவர் கண்மலையில போய் பேச சொல்லுகின்ற பொழுது அங்கே பேசினாதான் தண்ணி வரணும், அடிச்சா வரவே கூடாது. அப்ப எப்படி அங்க தண்ணி வந்தது? பாருங்கள், கொஞ்சம் வாசிக்கிறேன். பாருங்கள், என்னாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையோருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்தலிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையோரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையோர் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பாருங்கள், தேவன் சொல்றார் மோசைகிட்ட, இஸ்ரவேல் ஜனங்களையும் சபையாரையும் கூட்டிட்டு அவருடைய ஆடு மாடு மிருகங்கள்லாம் கூட்டிட்டு போ, அந்த கண்மலையிட்ட போய் பேசு என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை பேசு என்று சொன்னால் பேசினா தான் தண்ணி வரணும், அடிச்சா வரக்கூடாது. பாருங்கள், பேசினா தான் தண்ணி வரணும், அடிச்சா தண்ணி வரக்கூடாது. அப்போ அங்கு அடித்தால் தண்ணி வரவே கூடாது. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்றைய நாட்களிலே தேவன் பேசத்தான் தண்ணி வரணும் அப்படி சொல்லுகின்ற பொழுது, இங்கே பேசாமல் அடித்தால் தண்ணி எப்படி வரும்? ஏனென்றால் அடித்தவர் தேவனாக நின்று கொண்டிருந்தார். அடித்தவர் மோசைக்குள்ள தேவன் பிதாவாக யெகோவா தேவனாக நின்று கொண்டிருந்தார். பேசினா வர வேண்டிய தண்ணீர் வர இடத்திலே அங்கே நின்று கொண்டு அடித்தவர் யெகோவா தேவனாக நின்று கொண்டிருந்தார். தேவன் மோசைக்குள்ள தன்னை மறைத்து கொண்டார். ஏனென்றால் கானான் தேசத்துக்கு 40 ஆண்டுகளாக அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு இரட்சகராக ஒருவனை உங்களுக்கு அனுப்புவேன் சொல்லுகின்ற பொழுது தேவன் மோசையாகத்தான் அங்கு வெளிப்பட்டார்.
அப்போ அந்த பிதாவின் நாட்களிலே யெகோவா தேவனாக நிற்பதற்காக தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தெரிந்து கொண்டார். அந்த ஆண் பிள்ளை அன்றைக்கு மோசையாக இருந்தான். மோசையின் மூலியமாக தேவன் அநேக விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இரவில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாகவும் பகலிலே மேகஸ்தம்பத்தின் மூலியமாகவும் உலகத்தாரும் 12 கோத்திரங்களும் எதிர்பார்க்காத அதிசயங்களும் அற்புதங்களும் தவளையை அங்கு சிருஷ்டிக்க பண்ண வச்சு சிருஷ்டிகர்த்தர் என்று வெளிப்படுத்தி காண்பித்தார். கடலை 2ஆக பிளந்து அந்த வழியாக பாருங்கள், அங்கே தேவன் தன்னுடைய ஜனங்களை 12 கோத்திரங்களை வழிநடத்தினார். அதே தண்ணீர் வழியாக பார்வோனுடைய படைகள் வருகின்ற பொழுது தேவன் அந்த இடத்திலே பார்வோன் படைகளை கொன்று போடுகிறார். எப்படி நோவா காலத்திலே ஒரே தண்ணீர் தான் நோவாவுடைய பேழையை மேலே மேலே கொண்டு சென்றதோ, அதே தண்ணீர் தான் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஜலம் வந்து உலகத்தையே கொன்று போட்டுவிட்டது. அதே தேவன் தான் பாருங்கள், மோசையாக நிற்கின்ற போல் செங்கடலை பிளக்க வைத்து ஒரே தண்ணீர் தான் மோசையின் பிரகாரம் மோசையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு நித்திய ஜீவனாக அந்த வழி விட்டது. மோசையை எதிர்த்து நின்ற பார்வோனுடைய படைகளே தேவன் அதே தண்ணினால் அங்கே தேவன் ஜீவனை எடுத்து விட்டார். அப்ப எதற்காக தேவன் மோசை இவ்வளவு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு புரிகிறதா? அம்ரான் அழுகிறார். இது யாருமே உங்களிடத்தில் போதித்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கே இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். 10,000 தூதர்களை கொண்டு வந்து கப்ரியேல் தூதனிடத்தில் தேவன் கட்டளை கொடுத்து நைல் நதியிலே கடந்து போகின்ற பொழுது அந்த நாணல் பெட்டியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவன் 10,000 தூதர்களை வைத்துக் கொண்டிருந்தார். கப்ரியேல் தூதனிடத்தில் கட்டளை கொடுத்தார். நைல் நதியில் இருந்த பெரிய ராட்சச முதலைகளுக்கு தேவன் மோசே அந்த நாணல் பெட்டியை தொடக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். 1000 அசுத்தாவிகள் பேசொலிக்கிய ஆவிகள் எல்லாமே நைல் நதியை கூட வருகின்ற பொழுது கர்த்தர் 10,000 தூதர்களை வைத்துக் கொண்டு மோசையை பாதுகாத்துக் கொண்டார். எதற்காக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கூட்டி சேர்ப்பதற்காக நான் கீழே இறங்கினேன். அப்ப இறங்கினேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே ஒரு ஆண் பிள்ளையாகத்தான் தேவன் மோசையை பிறக்க வைத்து அந்த மோசே அன்றைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக பிதாவுடைய காரியம் நிறைவேற்றுவதற்காக பிதாவினுடைய வார்த்தையை அங்கு பரிபூர்ணம் செய்வதற்காக தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தையாகத்தான் தேவன் மோசையை தெரிந்து கொண்டார். தன் திட்டங்களை தேவன் 3 கட்டங்களாக பிரித்துக் கொள்கிறார். 1 பிதாவாகவும், 2 குமாரனுக்கு ஒரு காலமாகவும், 3வது பசுத்தாவிக்கு ஒரு காலமாகவும். அப்போ இந்த 3 கட்டங்களாக தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆண் பிள்ளையை தெரிந்து கொள்கிறார். அப்படி தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தெரிந்து கொள்கின்ற பொழுது பிசாசும் பாருங்கள் அந்த ஆண் பிள்ளையை கொன்று போடுவதற்காகத்தான் மோசையாக வருகின்ற பொழுது அவர் பார்வோன் மன்னனாக வெளிப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது ஏரோதன் மன்னனாக வெளிப்படுகின்றான். அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற ஆண் பிள்ளையை அந்த ஸ்ரீயாக சபை பெற்றுக்கொள்கின்ற பொழுது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய அதே ரோமபூரி பேரரசு தான் மறுபடியுமாக 3வது ஆண் பிள்ளையும் கொல்வதற்காக புறப்பட்டு வந்தது. ஆனால் அந்த ஆண் பிள்ளையும் மரித்து உயிர்த்தெழுந்து செங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். வருகிற பதிவில் நாம் பார்ப்போம். இப்போது பாருங்கள், அப்ப இந்த மோசே அன்றைக்கு பாருங்கள் தேவன் மோசைக்குள்ள தன்னை மறைத்து கொண்டார். தேவன் மோசையாக நின்று கொண்டு யாருமே எதிர்பார்க்காத அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ பாருங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்து கொண்டு தேவன் 40 ஆண்டுகளாக செருப்பு தையாமல் நோய்வாய்ப்படாமல் துணி கிழிஞ்சு போகாமல் தேவன் அப்படி கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இரவிலே அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாகவும் பகலிலே மேகஸ்தம்பத்தின் மூலியமாகவும் அவர்களுக்கு தேவன் வானத்தின் மன்னாவை கொடுத்து அவர்களுக்கென்று காற்றடித்து கடலுக்குள் இருந்த எல்லா காடைகளையும் கொண்டு வந்து கொடுத்து
மாறாவின் கசப்பான தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்றிக்கொண்டு, இப்படியாக தேவன் கண்ணின் மணி போல கோழி தன் குஞ்சுகளை சட்டைக்குள் வைத்து பாதுகாப்பது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ மோசைக்கு எதிர்த்து நின்று கொண்டு தாத்தான கோரானுடைய பேச்சை கேட்டு மோசனிடத்திலே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பேச வேண்டிய இடத்தில், தண்ணீர் வர வேண்டிய இடத்தில் பாருங்கள், அவர் பேச வேண்டிய இடத்துல அடித்து தண்ணீரை வரவழைத்தார். அப்ப வேத வார்த்தையின் பிரகாரம் பேசினாதான் தண்ணீர் வரணும், அடிச்சா வரவே கூடாது. அப்போ அங்க அடிச்சா தண்ணீர் வருவது என்றால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அது கர்த்தரே அங்கே அடித்தார். அப்படி என்றால் மோசே தான் அன்றைக்கு பிதாவாக நின்று கொண்டு, ஒரு ஆண் பிள்ளையாக நின்று கொண்டு, இரட்சகனாக இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடங்களாக அடிமைத்தனமாக இருந்த அந்த பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு தான் அங்கு ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தவர் அம்பரனாகவும் யெகோபத்தாகவும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் இரவு நேரத்தில் ஜெபிக்கின்ற பொழுது கபிரேல் தூதனிடத்தில் பேசி 400 வருடங்களாக அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளை இரட்சகனாக தேவன் மோசே அங்கு கொடுத்தார். பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது ஒரு ஆண் பிள்ளை, அது மோசையாக அன்றைக்கு வெளிப்பட்டது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள காரியம். பாருங்கள், மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல். அதாவது 1963 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி 7 முத்திரையின் வெளிப்பாடு என்ற புஸ்தகத்தில் முதலாவது செய்திதான் தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல். இந்த செய்தியிலிருந்து பாருங்கள், நான் உங்களுக்கு 169வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்திலிருந்து ஒருபோதும் மாறுவது கிடையாது. அவர் எப்பொழுதும் எளிமையில்தான் கிரியை செய்கிறார். பாருங்கள், அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் அது எளிமையாகவே அமைந்திருத்தல் வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கென ஆதியிலே தேவன் சூரியனையோ காற்றையோ அல்லது தேவதூதனையோ நியமித்திருக்கலாம். ஆனால் அதற்கென்று அவர் மனிதனை நியமித்தார். அதிலிருந்து அவர் ஒருபொழுதும் மாறுவதில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஸ்தாபனங்களையோ அல்லது குழுவினரையோ இயந்திரங்களையோ அல்லது தேவதூதர்களையோ அவர் ஏற்படுத்தவில்லை. அதற்கென்று அவர் மனிதனை தான் நியமித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை அவர் கொணர்ந்த போது அடிமைகளின் மத்தியில் காணப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதனை அவர் அனுப்பினார். அவர் மகத்துவமும் பொருந்திய எத்தகைய தேவன்! எளிமையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது கவனியுங்கள், உலக ஞானத்தினால் விடுதலையை கொண்டு வர முடியாது என்பது காண்பிப்பதற்காகவே அவன் தோல்வி அடையும்படியாக மோசேக்கு அவர் உலக ஞானத்தில் பயிற்சியளித்தார். நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே விடுவிக்கப்பட முடியும். எகிப்தியருக்கு ஞானத்தை போதிக்கும் அளவிற்கு அவன் கல்வி பயில அவர் அவனை அனுமதித்தார். அவன் கல்வி அறிவு படைத்தவனாக இருந்தான். தங்கள் பெயரையும் கூட எழுதுவதற்கு போதிய கல்வி அறிவு படைத்திராத அந்த எளிய குடும்பத்துடன் தேவன் இருந்தார். மோசே தன் சிறந்த கல்வி அறிவினால் ஆசிரியர்களுக்கு ஞானத்தை போதிக்கவும் அளவிற்கு கல்வியின் உயர் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவனால் புத்திமான்களுக்கு போதிக்க முடிந்தது. ஆம், தேவன் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தவும் ஞானத்திற்கு இதற்கும் எவ்வித சம்மதம் இல்லை என்றும் காண்பிக்கவே அவர் மோசையை அந்த வழியில் செல்ல அனுமதித்தார். ஆகவே மோசே தன் ஞானத்தில் பயங்கரமான தோல்வி கண்டான். அவன் தம்முடைய நோக்கத்தின் நிமித்தம் அவன் தோல்வி அடையும்படி அவ்வழியில் அவனை அனுப்பினார். அவன் தோல்வி அடைந்து வீழ்ந்தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எகிப்தின் ஞானத்திலும் அல்ல, தேவ பள்ளிகளின் கல்வி ஞானத்திலும் அல்ல, ஸ்தாபனங்களில் எண்ணிக்கையிலும் அல்ல, கல்வி திறனாலும் போதிக்கப்படும் போதகத்தின் வல்லமையினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். முடிவில் மோசேயின் கல்வி அறிவியெல்லாம் மறைந்தது. எரியும் முட்செடியில் அவன் அவரை கண்டபோது அவன் தன் பாதரட்சைகளை கழற்றி தன்னைத்தானே தாழ்த்தி தான் பெற்றிருந்த ஞானத்தை அறிவே மறந்து போனான்.
பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனைத்தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி அந்த மனிதன் கல்வினாலும் பெரிய திறமைகள் இருந்தாலும் தேவன் அதை ஒன்றுமே இல்லாதபடிக்கு எடுத்து போட்ட பிறகுதான் தேவன் அவனை காலியாக பாத்திரமாக வைத்துக்கொண்டு அந்த பாத்திரமாகிய மோசையாகிய அந்த சரித்துக்குள்ள தேவன் தன்னை ஊற்றிவிட்டார். பாருங்கள், எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய ஊழியம், தன்னுடைய வார்த்தையை பூமியில வெளிப்படுத்துவதற்காக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அப்படியாகத்தான் தேவன் இந்த ஆண் குழந்தையை தேர்ந்தெடுக்கிறார். தேவன் தன்னுடைய திட்டங்களை மூன்று ஆபீஸாக பிரிக்கிறார். ஒன்று பிதாவாகவும், ஒன்று குமாரனாகவும், ஒன்று பசுத்தாவியாகவும் தேவன் பிரிக்கின்ற பொழுது தேவன் இந்த 3 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையை பிறக்க வைக்கின்றார். அந்த பிறந்த ஆண் பிள்ளைகளை பாருங்கள், அந்த பழைய பாம்பாகிய பிசாசு இவர்களை கொன்று போடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனால் அவன் ஒவ்வொரு காலத்திலும் தோல்விதான் அடைந்தான். அப்படியாகத்தான் தேவன் பிதாவாக இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடங்களாக அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு அழைத்து செல்வதற்காக நான் இறங்கினேன் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் அன்றைக்கு மோசையாக நின்று கொண்டிருந்தார். அதனால்தான் அந்த ஆண் குழந்தையை தேவன் அப்படியாக பாதுகாத்து கொண்டார். பாருங்கள், நான் மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம் வெளிப்படுத்துதல். அதில் 173வது பேரை வாசிக்கிறேன். நாம் நம் சுய புத்தியின் பேரிலோ அல்லது மற்றவர்களின் ஞானத்திலோ பேரிலோ சார்ந்திடக்கூடாது என்பதனை காண்பிப்பதற்கென தேவன் மோசைக்கு கல்வி அறிவில் பயிற்சி கொடுத்து தேவனுடைய கரமே முக்கியம் வாய்ந்தது என்பதனை உணர்த்தி காண்பிக்க அவனை அவர் விழச் செய்தார். உங்களால் இதை காண முடிகின்றதா? சபையோர் ஆமென் என்கின்றனர். எளிமையில் தேவன் அவரை வெளிப்படுத்துவதற்கென்றே அவனை அவ்வாறு விழச் செய்தார். மோசே பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானம் வகிக்க தேவன் அவனை உயர்த்தினார். ஒரு தலை சிறந்த தளபதியாக அவன் விளங்கினான். சுற்றிலும் உள்ள நாடுகளை அவன் ஜெயித்து கைப்பற்றினான் என்று சரித்திரம் கூறுகிறது. தனக்குள்ள இராணுவ கல்வி திறமை அனைத்தும் கூட அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முன் வந்தபோது தேவன் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு சென்று அவனுக்குள்ள எல்லாவற்றையும் களைந்து போட்டு எளிமையில் அவனுக்கு தரிசனமாகி ஜனங்களை விடுவிக்க கையில் ஒரு கம்புடன் மாத்திரம் அவனை அனுப்பினார். மோசே இராணுவ பயிற்சினாலும் கல்வியினாலும் அறிவாற்றலினாலும் கல்வியினாலும் இராணுவ சக்தினாலும் செய்ய முடியாததை தேவன் கொடுத்த வனாந்தரத்திலிருந்து அந்த பழைய கோலான கம்பை வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். தேவன் எளிமையில் வெளிப்படுதல். பாருங்கள், தேவன் எங்கெங்கே வெளிப்பட்டார்? தேவன் மோசைக்குள்ளே எளிமையாக வெளிப்பட்டார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நான் இறங்கினேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் மோசைக்குள்ளே தன்னை எளிமையாக ஊற்றிக்கொண்டார். அப்படி தேவன் யெகோவா தேவன் பிதாவாக மோசைக்குள்ளே வெளிப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. அந்த ஆண் பிள்ளையை பாதுகாத்து கொண்டு எதற்காக தேவன் பாதுகாத்து கொண்டார் என்றால் 400 வருடமாக இருந்த பிள்ளைகளை இரட்சகனாக பாருங்கள், தேவனாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஒரு ஆண் பிள்ளையாக மோசே பிறந்தான். பாருங்கள், தேவன் எளிமையில் தேவன் மோசைக்குள்ளும் அந்த கம்பினுள்ளும் இருந்தார். தேவன் மோசைக்குள் இருந்த காரணத்தினால் மோசே அந்த கம்பை தன் கையில் வைத்திருந்த போது தேவன் அதை தமது கையில் வைத்திருப்பதற்கு சமானமாக இருந்தது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். பாருங்கள், இந்த பேராவை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் மோசைக்குள்ளும் அந்த கம்பினுள்ளும் இருந்தார்.
தேவன் மோசேக்குள் இருந்த காரணத்தால் மோசே அந்த கம்பை தன் கையில் வைத்திருந்தது தேவன் அதை தமது கையில் வைத்திருந்ததற்கு சமனாக இருந்தது. பாருங்கள், தேவன் மனிதனாக நின்று கொண்டு அந்த கம்பை கையை பிடித்தது போன்றே மோசே அங்கு நின்றார் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியாது. 7ஆம் தூதன் அவன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், எந்த சபை ஸ்தாபனங்கள் போதிக்காத ரகசியத்தை பாருங்கள். 7ஆம் தூதனாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இது யாருக்குத்தான் ரகசியம்? இது மணவாட்டிக்கு மாத்திரம்தான். உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே. மோசையோட அப்பா பேர் அம்ரான் என்றும் மோசையோட அம்மா பேர் யெகோபாத் என்றும் தேவன் மோசையை பாதுகாப்பதற்காக கப்ரியேல் தூதரனை கட்டளை கொடுத்து 10,000 தூதர்களை நைல் நதியிலே பாதுகாப்பு வைத்து அங்கிருந்த முதலைகளுக்கு தேவன் கட்டளை கொடுத்து நீங்கள் ஞான பெட்டியும் மோசையை தொடாத கூடாதபடிக்கு அவர் தேவன் முதலைகளின் வாய் அடைத்தார் என்று இது பைபிளில் எழுதப்படவில்லை. ஆனால் இதை யாருதான் விசுவாசிக்க முடியும்? கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆட்டுக்குட்டி ஜீவஸ்திலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இதற்கு ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் இது செய்தி அல்ல, இது உரைக்கப்பட்ட வார்த்தை. இது 3வது வேதகமாக இருக்கிறது. இது கர்த்தராலே உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் 40 பேர் கொண்டு வெவ்வேறு காலத்தில் பரிசுத்த ஆவியின் மூலியமாக எழுதப்பட்டது தான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். ஆனால் உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது பாருங்கள், தேவனாலே தன் நாவினாலே பேசின வார்த்தை தான் உரைக்கப்பட்ட வார்த்தை. இதுதான் பாருங்கள் 3வது வேதாகமும். இந்த 3வது வேதாகம் யாருக்கு? தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட ரகசியமான காரியம் 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் சொல்லுகின்ற பொழுது உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்ட இந்த ரகசியத்தை பாருங்கள். தேவன் நம்மிடத்தில் வெளிப்பட்டு எப்படியாக ஒரு ஆண் பிள்ளையாக தேவன் அன்றைக்கு பிதாவினுடைய ஊழியம் செய்வதற்காக தேவன் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாரோ அதே போல குமாரனுடைய ஊழியம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாரோ அதே போல இந்த கடைசி நாட்களில் பசுத்தாயுடைய ஊழியம் செய்வதற்காக ஒரு ஆண் பிள்ளையை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1-5 வரைக்கும் சொல்லப்படுகிற ஒரு ஆண் பிள்ளை சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையை தேவன் கொடுத்து மணவாட்டியை மீட்டுக் கொள்கிறார். பாருங்கள், இந்த ஆண் பிள்ளை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்குள் தன்னுடைய ஆவி ஊற்றப்பட்டு அந்த மனிதனை தேவனாக வைப்பதுதான் ஆண் பிள்ளையை தேர்ந்தெடுப்பது. அது குழந்தையாக தாயின் கருவில் இருக்கின்ற பொழுது தேவன் முன்குறிக்கப்பட்டு அந்த சரீரத்துக்குள்ளே தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அந்த சரீரத்துக்குள் உள்ள இருந்து கொண்டு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். சாதாரண ஒரு மோசை எப்படி செங்கடலை பிளக்க முடியும்? சாதாரண ஒரு மோசை எப்படி அன்றைக்கு தவளையை சிருஷ்டிக்க பண்ண முடியும்? பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டம் அன்றைக்கு ஒரு ஆண் பிள்ளை 400 வருடமாக அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த அடிமைத்தனத்திலிருந்தே தேவன் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த ஆண் பிள்ளையை பாதுகாத்து கொண்டு அந்த ஆண் பிள்ளையாகிய மோசைக்குள்ளே தேவன் தன் ஆவியை ஊற்றப்பட வைத்து அந்த ஆண் பிள்ளையாகவே தேவன் அன்றைக்கு தேவனாக நின்றார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான். ஆரோன் தான் தீர்க்கதரிசி. நன்றாக அந்த வேத வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஆரோன் தான் தீர்க்கதரிசி. மோசே அன்றைக்கு தேவனாக நின்றான். ஏனென்றால் பிதாவினுடைய வேலை செய்வதற்காக.
யெகோவாவுடைய வேத வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை 400 வருடங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டி செல்வதற்காகத்தான் தேவன் அன்றைக்கு மோசையாக நின்றார். அன்றைக்கு மோசே தேவனாக நின்று கொண்டிருந்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மோசே குறித்த போதனை என்ற செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் படிக்காத அநேக விதமான ரகசியங்கள் பேராக்கள் உண்டு. அதை நீங்கள் முழுவதுமாக படிக்கின்ற பொழுது மோசேயை தேவன் அன்றைக்கு எப்படியாக தேர்ந்தெடுத்தார் என்பதை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், கன்னியின் மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற பொழுது கப்ரியேல் தூதன் வந்து எப்படியாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கின்ற பொழுது கப்ரியேல் தூதன் மரியாள்கிட்ட பேசினாரோ, அதே போல பாருங்கள், அம்பரான் இடத்திலே தன்னுடைய ஜனங்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது தேவன் இரவு நேரத்திலே அதே பட்டையும் வைத்துக் கொண்டிருக்கிற தூதன் அங்கு நின்று கொண்டு, அம்பரானே நீ அழாதே, உன்னிடத்திலிருந்து இரட்சகன் பிறப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். இதை நீங்கள் பைபிள் வாசிக்க முடியாது. எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகளும் உங்களுக்கு இது வெளிப்படுத்தி தர முடியாது. 3வது வேதகமாக இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது கால் பூமி மேல் வைத்து கொண்டு சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து எல்லா ரகசியங்களும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு காதுகள் இருந்தால் கேட்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற வேதகமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பதிவிலே 2வது ஆண் பிள்ளையாக தேவன் குமாரனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.